ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சிந்துஜா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ். வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் சாதாரண, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாடகை வீடாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. நான் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். குறிப்பாக வந்து தமிழ்நாட்டு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் இவங்களுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறாங்க, அவ்வளோதான் எங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுனால அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தங்க, அவங்க திருமணமானவங்க. தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து படிச்சுட்டு இப்போ தான் ஜாபுக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், என்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நித்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து மேற்கொண்டு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் பேங்கில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதாகவும், ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னுடைய குழந்தையும் தன்னையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு இன்னும் ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும், அதுவும் வந்து தமிழ்நாட்டு மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபுல்லே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.